வணக்கம் அண்ட் வெல்கம் டு Ncredibles கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் முட்டைக்கோஸ் உருண்டை குழம்பு. நம்ம எப்போவுமே முட்டைக்கோஸ் வச்சு பொரியல் தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வித்தியாசமாக முட்டைக்கோஸ் வச்சு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் 2 கப் சீவின முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். இதில் ஒரு கேரட்டை சீவி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொருள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்கிற அந்த பதம் வரல அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உருண்டைக்கு தேவையானது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம உருண்டை செஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதில் நம்மளுக்கு 16 உருண்டை கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். போட்ட உடனே திருப்ப வேண்டாம், ஏன்னா உடஞ்சிடும். அதனால் கொஞ்ச நேரம் கழித்து எல்லா உருண்டையும் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம உருண்டை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே அதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டில் ஒரு 7-8 முந்திரி,
1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கலருக்காக 2 காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. இப்போ முந்திரி போட்டிருக்கனால கிரேவி நம்மளுக்கு ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிரும். இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம முந்திரி போட்டிருக்கனால சீக்கிரமாக அடி பிடிக்கும், அதனால் அப்பப்போ கிளறிட்டே இருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மூடி திறந்துடலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கிரேவி ரெடியாக இருக்குது. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த முட்டைக்கோஸ் உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உருண்டையை நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து உருண்டைக்குள்ளே இறங்கி அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோ நம்ம சுவையான முட்டைக்கோஸ் உருண்டை குழம்பு தயார். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இன்க்ரெடிபிள்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். மச்சி பாருங்க, சும்மா பாருங்க, கொன்னு விடுவேன். கொளுத்தி கொலை பண்ணிடுவோம். இன்னைக்கு என்ன கொலை பண்ணிடுவே நீ? நைட்டோட நைட்டு ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே நீ? பண்ணிடுவேன். ஆமா. என்ன? ஹலோ பிரதர், Yes. கொஞ்சம் இங்க வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா?